வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா 1/4 கிலோ, தேங்காய் 2, நல்லா பெரிய சைஸ்ல இருக்க தேங்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் 4, கசகசா 1 ஸ்பூன். இப்போ போலிக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கணும் மாவை. மாவு நல்லா பசைஞ்சிட்டேன். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா திரும்பவும் பசைஞ்சிக்கிறேன். மாவை நல்லா மூடி வச்சுக்கலாம். நான் எண்ணெய் கவரை கட் பண்ணி மூடி வச்சுக்கிறேன். மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காவை நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் வெறும் தேங்காவை தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆன அளவுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வெல்லம் நல்லா கொதிக்கணும். சும்மா 2-3 கொதி கொதிச்சதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். வெல்லம் பாகு மாதிரி ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காய் போட்டுடணும். தேங்காவை நல்லா வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவை சும்மா 2 தட்டு தட்டி இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பூர்ணம் நல்லா ஆறணும். சூட்டோடு தட்ட முடியாது, அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போலி தட்டிக்கலாம். நான் 2 மணி நேரம் மாவு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா புளிச்சிடும் மாவு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். தேங்காய் பூர்ணமும் நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க மாவு மேலே பூர்ணத்தை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நமக்கு எந்த மாதிரி மெல்லிசா வேணும்னாலும் தட்டிக்கலாம், இல்லை மொத்தமாக வேணுனாலும் தட்டிக்கலாம். நான் மாவு மேலே மூடி வச்சுருந்த எண்ணெய் கவர் மேலே தட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டோம்னா தட்டிட்டு இந்த கவர் எடுத்தோம்னா அழகாக வந்துடும் நீட்டாக. தோசைக்கல் மேலே போட்டு சுற்றி எண்ணெய்லாம் விட்டுக்கலாம். எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கோங்க, வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மணமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.